அவர் இலக்கை அடைவார்கள், புகழ் பெறுவார்கள், தனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்குவார்கள். அது எல்லோருக்கும் அது சாத்தியமாகுமா என்று தெரியாது என்று முன்னோர்கள் சொல்வார்கள். உன்னால் முடியும்டா, பின்னால் திரும்பிப்பார். உன்னால் முடியாதா? உனக்கு அவ்வளவு திறமை இருக்கிறது, பின்னால் திரும்பிப்பார். என்ன பின்னால் திரும்பி பார்ப்பது? உன் அம்மாவை பார், அப்பாவை பார், உன் தம்பியை பார், உன் தங்கையை பார். அதற்காக உன் முடிவை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளடா என்று சொல். கொஞ்சம் மாற்றிக்கொள். வேலைக்கு செல். உன்னை நம்பித்தான் குடும்பம் இருக்கிறது. உன்னை நம்பித்தான் குடும்பம் இருக்கிறது, கொஞ்சம் மாற்றிக்கொள் என்று எத்தனையோ பேர்கள் தியாகிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். எத்தனையோ எத்தனையோ நம் கண் முன்னே நிற்பார்கள் தியாகிகள். அவர்கள் தான் உண்மையான தியாகிகள். கலெக்டராக வேண்டும், பெரிய பெரிய உத்தியோகத்தில் செல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களெல்லாம் தன் குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று என்னுடைய முன்னோர்கள் சொல்வார்கள். நீயும் கொஞ்சம் பின்னால் பார். அம்மாவை பார், அப்பாவை பார், தங்கையை பார். வேலைக்கு செல். வேலைக்கு செல். மெழுகுவர்த்தி எப்படி உருகுகிறதோ என்று விளக்கமெல்லாம் சொல்வார்கள். இதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு அவர்களெல்லாம் சொல்வார்கள், நாங்கள் எப்படியாவது வாழ்கிறோம், கவலைப்படாது, உன் எண்ணத்தை நிறைவேற்று என்று அவர்கள் சொல்லுகிற வரை நீ உழைத்து கொண்டே இருந்து சொல்வார்கள். அப்புறம் அவர்களே சொல்வார்கள், நீ இதற்குத்தானே ஆசைப்பட்டாய், நாங்கள் பொறுத்து கொள்கிறோம், நீ உன் சாதனையை செய்வதற்கு புறப்படு என்று சொல்வார்கள். எத்தனையோ குடும்பத்தில் பார்த்திருக்கிறோம். கடினமான வேலை ஒருவருக்கு அப்பா மகனிடம் சொல்வார், நன்றாக படி என்று சொல்வார். பணம் ஆகும், நான் ஏற்பாடு செய்கிறேன். உழைத்து உழைத்து மகனுக்கு கொடுப்பார். அவன் மருத்துவராக, பெரிய பெரிய இன்ஜினியராக மாறக்கூடிய திறமைகள் அவனுக்கு வந்து சேரும். ஆகவே தியாக வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, நீங்கள் எல்லாம் ஏதாவது கருத்தை சொல்லுங்கள். நானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு வரியை எழுதிவிட்டீர்கள். ஐயா, நீங்கள் கருத்துக்களை தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கலாம் என்று சொல்லிவிட்டீர்கள். நானும் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் ஒரு கருத்தை எடுத்து வையுங்கள். கே ஐயா இருக்கிறீர்களா? இன்னும் வேறு யாராவது இருந்தாலும் சொல்லலாம். சொல்லுங்கள் ஐயா. சிறப்பாக இருக்கிறது. வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் வணக்கம், வாருங்கள். புதுவை அமிர்தா குரல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பட்டனை கொஞ்சம் தட்டுங்களாம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. லைக் பட்டன் லைட்டை தட்டினீங்கன்னா லைக்கு வந்துவிடும். அதில் சப்ஸ்கிரைபரும் பண்ணுங்கள். அதன் பிறகு பொறுமையாக என் வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நன்றாக இருந்தால் கருத்துக்களை எழுதலாம். வணக்கம் ஐயா, சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் கருத்தை கூறிக்கொண்டே இருக்கலாம் என்று நீங்கள் தேனியிலிருந்து சென்று விட்டீர்களா? ஒன்றும் புரியவில்லை. சொல்லலாம். ஐயா இருக்கிறீர்களா? ஒருவேளை தேனியிலிருந்து சென்று விட்டீர்களா? சிறப்பு, மகிழ்ச்சியை தருகிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம், வாருங்கள். வணக்கம் ஐயா, சொல்லுங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம், மகிழ்ச்சி.